தங்கம் அடுத்தது பார்க்கலாம்டா. Bridge course mathematics sheet number 12. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக ப்ரீவியஸாக பிளேஸ் வேல்யூ டில் தௌசண்ட்ஸ், அதாவது 4 டிஜிட் நம்பர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லும். ஸோ இந்த 4 டிஜிட் நம்பரில் வச்சு நம்ம கொஞ்சம் சில எக்ஸசைஸ் பார்த்துடலாம், சம்ஸ் பார்த்துடலாம். சரியாடாமா? ஸோ பாருங்க, நம்பர்ஸ் ஃபார்ம் அ 4 digit number, அதாவது thousands இருக்கக்கூடிய நம்பரா, using the given digits. அப்போ digits தனித்தனியா கொடுத்திருக்கிறாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், we have to form a 4 digit number. அதுதான் அவங்க இங்க கொடுத்திருக்கிறது. பட் டேப்ல காலத்துல பாரு, வெறும் 4 digit நம்பர்னு கொடுக்காம அதுல என்னது கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னா அதை எப்படி சொல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணி செய்யறது, இந்த கொடுத்திருக்கிற 4 டிஜிட்ஸ்ல எது ஹையஸ்ட் டிஜிட்டோ, ஹையஸ்ட் வேல்யூ டிஜிட்டோ, பிக்கஸ்ட் டிஜிட் ஆர் கிரேட்டஸ்ட் வேல்யூ இருக்கிற டிஜிட் எந்த இதுல வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல எழுதணும். சரியா? ஸோ கிட்டத்தட்ட இந்த டிஜிட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்றத நமக்கு என்னது, பிக் டு ஸ்மால், பிக் டு ஸ்மால். அப்ப தௌசண்ட்ஸ் பிளேஸ் தான் இருக்கிறதுலே என்னது நமக்கு பெரிய பிளேஸ். கரெக்டா? அதாவது ஒன்ஸ் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்ப படிச்சதுல டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். கரெக்டா தங்கம்? சோ தௌசண்ட்ஸ் தான் பெரிய வேல்யூ. அப்ப தௌசண்ட்ஸ் டிஜிட்ல நமக்கு பெரிய பிளேஸ் வரணும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 4 டிஜிட்டை நம்ம என்ன பண்ணணும், டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். சோ அப்ப என்ன பண்ணலாம் சொல்லும், 9 7 4 0, அதுதான் டிசெண்டிங் ஆர்டர். அப்ப அது அப்படியே என்ன பண்ணலாம், கிரேட்டஸ்ட் நம்பருக்கு 9740, அதுதான் இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடியற கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். மேம் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர்னா ஆனா இதுவா வரும் அப்படின்னா, ஜென்ரலா உங்ககிட்ட ஜென்ரலா ஒரு क्वेश्चन, கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் எதுடா அப்படின்னு கேட்டாங்கனாலே என்னது 99999, இதுதான் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். 9999. ஏன்னா 9க்கு அப்புறம் நமக்கு என்னது 10 அப்படின்னு வந்துட்டாலே அது அடுத்தடுத்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகி நமக்கு இங்க 0 தான் மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால இருக்கிறதுலே மேக்ஸிமம் பாசிபிள் கிரேட்டஸ்ட் நம்பர் ஒவ்வொரு செட் ஆஃப் டிஜிட்ஸ்ல உங்களை கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது என்னது 9999. கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் கேட்டா என்ன பண்ணுவீங்க 999. கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கேட்டா என்ன பண்ணுவீங்க வெறும் 99. சோ ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு அடுத்தது 3 டிஜிட் நம்பருக்கு போயிடும். இது என்ன ஆகும் 4 டிஜிட் நம்பர் ஆகும். இந்த 4 டிஜிட் நம்பர் என்ன ஆகும் +1 பண்ணிட்டோம், சக்சஸர் கேட்டோம்னா ஒரு 5 டிஜிட் நம்பரா மாறிடும். என்னடா செல்லம், ஒரு 5 டிஜிட் நம்பரா மாறிடும். சோ அதனால கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஜெனரலா கேட்டாங்கன்னா அது இந்த நம்பர். பட் இங்க என்னது நமக்கு கொடுத்திருக்கிற டிஜிட்ஸை வச்சு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுனால இதுல எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல, அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர், அதை விட கொஞ்சம் நம்பர் அப்படியே அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவாடா கண்ணா? சோ ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு மேம் எனக்கே ஐடியா இருக்குது மேம், பிக் டு ஸ்மால் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணும் ஸ்மால் டு பிக். அப்ப அப்படியே இது ரிவர்ஸ்ல எழுதணும் மேம், 0479 எழுதணும் அப்படின்னா ஓகே ஃபர்ஸ்ட் அது கரெக்டான்னு செக் பண்ணலாமா. 0479 நான் எழுதிட்டேன் அப்படின்னா இது 4 டிஜிட் நம்பரா இருக்குமா, இல்ல இது 3 டிஜிட் நம்பரா மாறிடும். எப்படி மேம் நீங்க தான் 4 டிஜிட்ஸையுமே எழுதிருக்கீங்களேனா கண்ணா, 0க்கு வேல்யூ இருக்குதாடா நமக்கு ஃப்ரண்ட்ல எழுதுறப்ப, இல்ல தௌசண்ட்ஸ் பிளேஸ்ல எதுவுமே இல்ல அப்படின்றத சொல்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் 0வை யூஸ் பண்றோம். அப்ப இந்த நம்பர் என்னது வெறும் 479 மாறிடும். அப்ப இது 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ணல 0வை ஃபர்ஸ்ட் எழுதல. சோ அப்ப என்ன பண்ணணும் 0க்கு அடுத்த நம்பர் நீங்க அரேஞ்ச் பண்றதுல என்ன வரும் 4 தான், இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர். கரெக்டா தங்கம்? அப்ப
4 எழுதிட்டு அதுக்கப்புறம் 0 எழுதுனீங்கன்னா இது எப்படி என்னது ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் மேம். அப்ப நடுவுல மட்டும் 0 வரலாமானா கரெக்ட் தங்கம். ஏன்னா நடுவுல ஏன் 0 வரலாம், உனக்கு thousands பிளேஸ்ல வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல நீ என்ன வேல்யூ எழுதினாலும் அது வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 4000 எழுதுறீங்கன்னா கூட 4000 அப்படின்றது என்னது, இட் இஸ் a 4 டிஜிட் நம்பர். there are 4000s in this number. சரியா? சோ அதனால 0 என்ன பண்ண சொல்லும், ஃபர்ஸ்ட் எழுதாத, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேஸ்ல எழுதிட்டு தென் யூஷுவல் இது 7 விட பெரிய நம்பரை கடைசியா எழுதணும் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு. சரியா எடுத்தங்க? சோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க 1 4 5 6. என்னடா கண்ணா 1 4 5 6. சோ கிரேட்டஸ்ட் நம்பருக்கு நீங்க என்ன பண்ணணும் சொல்லும், கிரேட்டஸ்ட் டிஜிட் ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த 1 4 5 6ல எதுடா இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ, 6 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப அத நான் எடுத்து எழுதிடுறேன். 6க்கு அப்புறம் எது ஹையஸ்ட், அடுத்தது செகண்ட் ஹையஸ்ட் 4ஆ இல்ல 5. ஏன்னா 6க்கு அப்புறம் 5 தான் பெருசு. சோ அப்ப 5 எழுதிடுறோம். சோ the next highest value எது 4. அதாவது இதை விட கம்மியா தான் இருக்கும். பட் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், பெரிய வேல்யூல இருந்து சின்ன வேல்யூ பிக் டு ஸ்மால் தான் அரேஞ்ச் பண்ணோம். அப்பதான் அது கிரேட்டஸ்ட் நம்பர். சோ அப்ப 4 தென் என்னது லாஸ்ட் 1 அப்படின்றது தான் கடைசியா வரணும். இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ண சொல்லணும், அப்படியே இதனுடைய ரிவர்ஸ். அன்லெஸ் அண்ட் அன்டில் அங்க 0 வராத வரைக்கும் இந்த நம்பரை ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 4, இந்த இங்க கொடுக்கிற டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ற ஸ்மாலஸ்ட் 4 டிஜிட் நம்பர். சோ இங்க என்னடா கண்ணா இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல 1 இருக்கு, அப்ப ஒரே ஒரு thousands. அடுத்தது 4 இருக்கு, அப்ப 4 hundreds. தென் 5 இருக்கு, அப்ப 5 tens. தென் 6 இருக்கு, 6 ones. 1456. இதுதான் நீங்க இங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் பாசிபிள் நம்பர். பாரு 6000 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு, எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு பாரு. ஜஸ்ட் இடம் மாத்தி நம்ம எழுதுறதுனால இந்த கொடுத்திருக்கிற டிஜிட்ஸ ஒவ்வொரு பிளேஸ் மட்டும் தான் நம்ம மாத்துறோம். அதனால அதனுடைய வேல்யூவே மாறுது பத்தியா. சோ அதனால அந்த பிளேஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரியாடா கண்ணா? சோ 6541 கிரேட்டஸ்ட் நம்பர். இங்க ஸ்மாலஸ்ட் என்னது, இங்க கொடுத்திருக்கிற டிஜிட்ஸ் வச்சு 1456. சோ இன்னொரு 0 இருக்கிற நம்பர் நம்ம செய்யலாமா? சோ தட் லாஸ்ட் ரெண்டும் நீங்க செய்யலாம். ஓகே, சோ என்ன பண்ணு சொல்லும், இங்க 0 8 1 7 4 டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்க. யூ ஹாவ் டு ஃபார்ம் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர். கிரேட்டஸ்ட் அப்படின்னா எதுல ஸ்டார்ட் பண்ணும், thousands கிரேட்டஸ்ட் வேல்யூல ஸ்டார்ட் பண்ணும். இதுல இந்த 4 டிஜிட்ல எது உங்களுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூ, 8 தான் கிரேட்டஸ்ட். அப்ப 8 எழுதிடுறோம். செகண்ட் கிரேட்டஸ்ட் இதை விட கொஞ்சம் சின்ன வேல்யூ, பட் மத்ததை விட பெருசா இருக்கணும். சோ 8க்கு அடுத்தது உங்களுக்கு எது பெருசா தெரியுது, 7. வெரி குட். சோ 8700. அடுத்தது 1 பெருசா 0 பெருசா, 1 தான் பெருசு. வெரி குட். அப்ப 1 எழுதிக்கோ. 8700. இங்க என்னது அடுத்தது கடைசியா 0 தான் வரும். அப்ப 8710. This is the greatest 4 digit number possible that can be formed using the given digits. ஓகேவா செல்லோ? சோ இப்ப ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும், இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 டிஜிட்ஸ்ல எது இருக்கிறதுலே சின்னது 0. ஆனா thousands பிளேஸ்ல 0 எழுதிட்டேன்னா என்ன அர்த்தமாயிடும், அது ஒரு 3 டிஜிட் நம்பரா மாறிடும். சோ ஆனா நமக்கு இங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் என்னது, you have to form a 4 digit number. அப்ப 4 digit நம்பருக்கு என்னடா செல்லம் பண்றீங்க, நம்ம இந்த 0வை கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம போட வேணாம். thousands பிளேஸ்ல மட்டும் எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்து வர பிளேஸ்ல அந்த 0வை எழுதிக்கோங்க. சரியா? சோ அப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னா 0க்கு அடுத்த வேல்யூவை பாருங்க. என்னடா கண்ணா பார்க்கணும், 0க்கு அடுத்த வேல்யூ எதுடாமா, 1 தான் இப்ப ஸ்மாலஸ்ட் பாசிபிள். 0வை தவிர அப்படின்னா 1 தான் ஸ்மாலஸ்ட் பாசிபிள். அப்ப 1 தான் நம்ம thousands பிளேஸ்ல எழுதணும். 0 எழுதாத செல்லம் 1 thousands பிளேஸ்ல எழுது, hundreds பிளேஸ்ல 0 எழுதிக்கிற. சோ இப்ப அடுத்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 1 0 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 7. அப்ப 107. லாஸ்டா என்ன டிஜிட் இருக்கு, 8. 1078.
பாருங்க 8710 ஆமா, இங்க 1078 தான். ஸோ மொத்தத்தில் ரெண்டுமே 4 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒன்று கிரேட்டஸ்ட் நம்பர், இன்னொன்று ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்கே பெரிய டிஜிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன டிஜிட்டில் முடிக்கிறோம். ஸ்மாலஸ்ட் நம்பர்னா என்னது? சின்ன டிஜிட் வேல்யூ டிஜிட்டில் ஆரம்பிச்சு பெரிய வேல்யூ டிஜிட்டில் ஸ்டாப் பண்ணணும். சரியாடா கண்ணா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பாப்பு? சரி, ஓகே, பண்ணுங்க. ஓகே, கரெக்டாக செய்யணும். நெக்ஸ்ட் பாருங்க. Write any 4 possible 4-digit numbers. So இதில் என்ன பண்ணிட்டாங்க? Any 4 possible. என்னடா கண்ணா கொடுத்துருக்குறாங்க? Any 4 possible 4-digit numbers. அதாவது இங்க நீங்க greatest தான் ஃபார்ம் பண்ணணும், smallest தான் பண்ணணும்ல கண்டிஷன் இல்லை. இந்த 4 டிஜிட்ஸை திருப்பி திருப்பி எங்கேயாவது ஜம்பிள் பண்ணி போட்டு நீங்க என்ன பண்ணணும்? 4-digit நம்பர் யூஸ் பண்ணணும், எழுதணும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க செல்லம்? Without repetition. வித்தவுட் ரெப்படிஷன்னா என்ன அர்த்தம்? நீங்க யூஸ் பண்ண டிஜிட்டை திரும்ப யூஸ் பண்ண கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் த டிஜிட் ரிப்பீட்டட்லி. ஓகேவாடா கண்ணா? ஸோ பாருங்க 7049 கொடுத்துருக்கிற இந்த கமான்றதை எடுத்துட்டு அப்படியே எழுதினாலே நமக்கு ஒரு 4 டிஜிட் நம்பர் கண்டிப்பா கிடைச்சிரும். கரெக்டா? கொடுத்துருக்கிற கமாஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த 4 டிஜிட்டையும் எடுத்து எழுதுறீங்கன்னா ஒரு நம்பர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 7 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 0 வச்சு எழுத முடியுமா? முடியாது. கரெக்ட். 0 வச்சு எழுதணும்னா இட் வில் பிகம் a 3 டிஜிட் நம்பர். 0ல ஸ்டார்ட் ஆக வேண்டாம். அப்ப 0வை விட்டுருங்க. அடுத்தது எதுல ஸ்டார்ட் பண்ணலாம்? 4ல ஸ்டார்ட் பண்ணலாமா செல்லம்? 4ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம்? 4 அப்படின்னு எழுதிக்கோ. அடுத்தது ஒன்னா 079 எழுதலாம். இல்ல அப்படின்னா 907, இல்ல அப்படின்னா 709. எப்படி வேணாலும் இந்த 3 டிஜிட் உங்களோட இஷ்டம். நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதலாம். ஏன்னா எனி 4 டிஜிட் நம்பர்ன்ட்டாங்க. அப்ப 4 மட்டும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோ. அடுத்தது என்ன பண்ணு? 9 இருக்கு, 7 இருக்கு, 0 இருக்கு. ஸோ ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். திருப்பி 4 மட்டும் எழுது. என்ன பண்ணலாம்? இந்த 970 ஆர்டர் மாத்தி எழுதி பார்க்கலாம். கண்ணா பின்னான்னு கழிச்சு போட்டு பார்க்கலாம். 790 எழுதலாம். திருப்பி 4 எழுது. 097 அப்படின்னு எழுதலாம். திருப்பி 4 எழுது. 079 எழுதலாம். பாரு 0 பாரு, நான் எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகல. இதுலயே நமக்கு 4 காம்பினேஷன் கிடைச்சிருச்சு. கரெக்டா? அடுத்தது 9 வேற ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப 9ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற இந்த 704 திருப்பி 9ல ஸ்டார்ட் பண்ணு. 407. ஸோ இந்த மாதிரி உங்களால நிறைய காம்பினேஷன்ஸ் எழுத முடியும் இதுல. பட் அவங்க கேட்டிருக்கிறது 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான். ஸோ என்ன பாசிபிள் உங்களால எழுத முடியுதோ அதை மட்டும் எழுது தங்கும். சரியாடா செல்லம்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். நான் 4678 இருக்கு. அப்ப இருக்கிறத நான் என்ன சொன்னேன்? அப்படியே எடுத்து எழுது. 4678 என்னது? 4678. அடுத்தது பாருங்க 6ல ஆரம்பிக்கிற மாதிரி எழுதலாமா? அப்ப 6000. ரிமைனிங் 3 டிஜிட் என்ன இருக்கு? 478 எழுதலாமா? 478 அவ்வளவுதான். 6478. அடுத்தது என்ன டிஜிட் இருக்கு? 7 இருக்கு. 7ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி எழுதலாமா? 7 எழுதிட்டு ரிமைனிங் 7 தவிர ரிமைனிங் 3 டிஜிட் என்ன? 864 இல்ல 468 எப்படி வேணாலும் சொல்லலாம். 468. வெரி குட். அடுத்தது 8 இருக்கா? சோ 8ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒன்னு எழுதலாமா? இப்ப ரிமைனிங் 3 என்ன? 467. சோ 467. 8467. சரியாடா கண்ணா? புரியுதாடாமா? ஓகே. சோ அடுத்து பாருங்க CDE. இது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க தங்கம். இந்த 0 வர இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? காஷியஸா இருக்கணும். 0வை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னா அது 3 டிஜிட் நம்பரா மாறிடும். சோ அது ஒண்ணு மட்டும் பாருங்க. உங்களால 6லயே என்ன பண்ண முடியும்? 340 அடுத்தது எழுத முடியும். 430 எழுத முடியும். 043 எழுத முடியும். சோ 6 ஸ்டார்ட் ஆகுற மாதிரியே இந்த 4 நம்பரையும் கூட ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய திறமை தான். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த நம்பர் காம்பினேஷன் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எழுதுங்க. ஒன்லி தட் 4 டிஜிட் நம்பராக அது இருக்கணும். சரியாடா கண்ணா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா செல்லம்? என்ன கொடுத்துருக்காங்க? சர்க்கிள் த பிக்கஸ்ட் நம்பர்
and square the smallest number. So biggest number அப்படின்றத நீங்க எப்படிடா சொல்லுவீங்க? அந்த thousands placeல இருக்கிறதுலே highest value இருக்கணும். அங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல நான் first thousands place பார்ப்பேன். thousands place வந்து எது highest-ஆ இருக்கோ அதை செலக்ட் பண்ணுவேன். சப்போஸ் thousands place ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டு நம்பர் வந்தா அடுத்தது நம்ம எங்க போகணும்? hundreds place பார்க்கணும். hundreds place ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு நம்பர் வந்துச்சுன்னா tens place பார்ப்பேன். tens place ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா ones place பார்ப்பேன். ஸோ அப்படிதான் நான் வந்து பிக்கஸ்ட் நம்பர் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கண்டுபிடிக்க போறேன். கரெக்டாடா கண்ணா? ஸோ இப்போ இங்க பாருங்க 3000. இந்த thousands place என்ன? 3. அடுத்ததுல thousands place என்ன? 5. அடுத்ததுல thousands place என்ன? 9. நெக்ஸ்ட் thousands place 2. அடுத்தது 1. இதனுடைய thousands place 8. இப்போ எல்லா thousands placeல எது இருக்கிறதுலே பெருசு? 9 தான் biggest value. அப்ப 9864 தான் என்னுடைய biggest number. Then square the smallest number. இருக்கிறதுலே எதுடா சொன்னோம் thousands placeல smallest? 1 அப்படின்றது smallest. So 1234 தான் நான் ஸ்கொயர் பண்ண போறேன் smallest numberன்னு denote பண்றதுக்கு. புரியுதா செல்லம்? ஓகே. So அடுத்த சம் பார்க்கலாமாடா? பாரு, இதுவும் 4 digit number தான். 4 digit number. ஆனா இது என்ன? 3 digit number. So அடுத்தது 4 digit number, 3 digit number. இப்போ இதுல எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணுமா சொல்ல ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு? கரெக்ட். எல்லாமே கம்பேர் பண்ண தேவையில்ல. இதுல ஸ்மாலஸ்ட் அப்படின்றதுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்? ஒரு 3 digit நம்பர் இங்க இருக்கு. 3 digit நம்பரும் 4 digit நம்பரும் இருக்கிறப்ப எது ஸ்மாலஸ்ட்? 3 digit நம்பர் தான் ஸ்மாலஸ்ட். வெரி குட் கண்ணா. சோ இப்ப கிரேட்டஸ்ட் அதாவது பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம இப்ப என்னன்றத பார்க்கணும். சோ மத்த நாலுமே உங்களுக்கு இங்க 4 digit நம்பர் தான். சோ இதுல என்ன பண்ணும்? you have to see the thousands place. பாருமா, 1 5 1 2. சோ இதுல எது இருக்கிறதுலே highest value thousands placeல? 5. வெரி குட். சோ உங்களோட 5000ன்ற இந்த நம்பர் தான் biggest number. இந்த set of numbersல இதுதான் biggest and 300 is the smallest. சோ நான் biggest circle பண்ணிருக்கேன், 300 smallest square பண்ணிருக்கேன். சரியா? that is the instruction that they have given. சோ அடுத்தது பாருங்கம்மா, எல்லாமே 3 digit numbers-ஆ இருக்கு சொல்லும். சோ இங்க எல்லாமே என்னடா கண்ணா ஆயிடுச்சு? 3 digit numbers ஆயிடுச்சு. சோ 3 digit numbersனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும் இப்ப. ஓகே, சோ என்ன பண்ணலாம்? இந்த hundreds place 5 2 5 6 3 6. சோ hundreds placeல எதுடா கண்ணா highest? 5-ஆ 3-ஆ 6-ஆ எது highest? கரெக்ட், 6 தான் highest. ஆனா என்ன ஆயிடுச்சு? ரெண்டு இடத்துல உங்களுக்கு அந்த 6 வருது. மத்ததெல்லாம் hundreds placeல ஸ்மால் தான். ஆனா இது ரெண்டுமே 6ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர். கரெக்டா தங்கம்? அப்ப ரெண்டுமே hundreds place ஒரே மாதிரி இருக்குதுன்றப்ப அடுத்தது எங்க போவீங்க hundredsக்கு அப்புறம்? கரெக்ட், tens placeக்கு போகணும். tens place பார்க்கலாமா? இதுல 5, இதுல என்னது? ஆஹா, இதுலயும் 5 ஆச்சே. சோ tens place ஒரே மாதிரி இருக்கு. சோ அடுத்தது எங்க போகணுமா? ones place. ones placeல இதுல 9 இருக்கு, இதுல 0. சூப்பர், இதுல மாறிடுச்சு. சோ அப்ப 9 பெருசா 0 பெருசா? 9 தான் பெருசு. அப்ப உங்களுக்கு கிரேட்டஸ்ட் நம்பர் எது? பிக்கஸ்ட் நம்பர் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல 659. என்னடா சொல்லும்? 659. ஏன்னா hundreds place பார்க்கற ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, tens place பார்க்கற ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு. பட் ones place பார்க்கறப்ப இதுதான் highest. சோ நான் இத சர்க்கிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு என்னடா தங்கம் பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் hundreds வேல்யூ பாருங்க. எது ஸ்மாலஸ்ட்? 5 2 5 3. அப்ப 2 தான் ஸ்மாலஸ்ட். என்னடா கண்ணா? 2 தான் ஸ்மாலஸ்ட். hundreds placeல இது ஸ்மாலஸ்டா இருக்கிறதுனால 233 தான் என்னுடைய ஸ்மாலஸ்ட் நம்பர். இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல 659 லார்ஜஸ்ட், 233 ஸ்மாலஸ்ட். சரியாடா கண்ணா?
ஸோ டி அண்ட் இ சப்டிவிஷன் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா சலோ? ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு செய்யுங்க பாப்போம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, கம்பேரிங் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட அதே தான்டா. 699 499. ஸோ கம்பேர் பண்றப்போ எது பெருசு எது சின்னதுன்றது என்ன பண்ணுவீங்க? ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூல ஆரம்பிச்சு ஸ்மாலஸ்ட் பிளேஸ் வேல்யூக்கு போவீங்க. ஸோ இங்க எல்லாமே என்னது? 3 டிஜிட் நம்பர்ஸ். எல்லாமே என்னடா கண்ணா? 3 டிஜிட் நம்பர்ஸ். 3 டிஜிட் நம்பர்ஸ்னா இதுல ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ எது? ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ்ல உங்களுக்கு வந்து பிளேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எங்க போவீங்க? டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். டென்ஸ் பிளேஸும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ் பிளேஸ் பார்ப்பீங்க. சரியாடா கண்ணா? ஸோ நான் இதுல டி சப்டிவிஷன் பண்றேன் பாருங்க. 199, இன்னொன்னு என்னது? 197. அப்ப என்ன பண்ணணும்? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் பார்ப்போம். ரெண்டுமே சேம். 100 100 அப்ப சேமா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணுமா? டென்ஸ் பிளேஸ் பார்க்கணும். 9 9 இதுவும் சேமா இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கணும். 9 and 7. அப்ப என்ன பண்ணணும்? 9 is the bigger number. அப்ப 199 is bigger than 197. சரியாடா தங்கம்? சோ ஹண்ட்ரட்ஸ் பாரு, சேமா இருந்தால் மட்டும் டென்ஸ் பாரு, அது சேமா இருந்தால் மட்டும் ஒன்ஸ் பாரு. இல்ல அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் வச்சே நீ டிட்டர்மைன் பண்ணிடலாம். சரியாடா கண்ணா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுவும் அப்படிதான்டாமா. ஏ சப்டிவிஷன் நீங்க செய்யுங்க, பி சப்டிவிஷன் நான் செய்யறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, 386, 379, 343, 353, 374. இப்போ எல்லாமே ஹண்ட்ரட்ஸ் நம்பர் இருக்கிறது, அதாவது 3 டிஜிட் நம்பர் தான். அது ஓகே. இன்னொரு செக் என்ன வச்சிருக்காங்க? எல்லா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? எல்லா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அசெண்டிங் ஆர்டர் பாக்குறதுக்கு எது சின்னதுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம டென்ஸ் பிளேஸ்க்கு அடுத்தது போகணும். சரியாடா கண்ணா? சோ டென்ஸ் பிளேஸ் பார்த்த அப்படின்னா 8 7 4 5 7. சோ இருக்கிறதுல எதுடா கண்ணா டென்ஸ் பிளேஸ்ல ஸ்மால்? 8 பெருசா? ஆமா. 7 இதை விட சின்னதுதான். 7க்கு அப்புறம் இங்க என்ன? 4 இருக்கு, அது இன்னும் சின்னது. 5 இல்ல கொஞ்சம் பெருசு. 7 பெருசுதான். அப்ப 4 தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட். சோ அப்ப எந்த நம்பர் வரணும்? 343. என்னடா தங்கம்? 343. அடுத்தது இது எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்னடா கண்ணா? 4 விட எது பெருசு? சொல்ல டென்ஸ் பிளேஸ் தான் பார்க்கணும். ஏன்னா ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இப்ப டென்ஸ் பிளேஸ் வச்சுதான் நம்ம டிட்டர்மைன் பண்றோம். 343க்கு அப்புறம் 353. 5 கொஞ்சம் பெருசு இதை விட, மத்ததுல இதை விட இன்னும் பெருசா இருக்கு. சோ அதனால 353. அடுத்தது இதுவும் முடிஞ்சிருச்சாடாமா? அடுத்தது பாருங்க, டென்ஸ் பிளேஸ். இங்க 8 இருக்கு, இதுல 7, இதுலயும் 7. இங்க 8 விட்டுறலாம், ஏன்னா 8 கொஞ்சம் பெருசு. பட் ரெண்டு டென்ஸ் பிளேஸும் ஒரே மாதிரி இருக்கு. 7 7. அப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்? ஒன்ஸ் பிளேஸ பார்க்கணும். 9 4. எதுடா சொல்லும் பெருசு? 9 பெருசு. ஆனா நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதுறதுனால என்ன பண்ணணும்? 4 தான் நம்ம எடுக்கணும். அப்ப 374. the next number இங்க என்னது? 374. அடுத்தது என்னடா கண்ணா? 8 இருக்கு டென்ஸ் பிளேஸ்ல, இங்க 7 இருக்கு. கண்டிப்பா 7 தான். கரெக்டா? சோ 379. ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு சொல்லும்? 386. எழுதிடலாமா? அவ்வளவுதான். டிசெண்டிங் ஆர்டர் எழுதுறது ரொம்ப கஷ்டமா? அசெண்டிங் எழுதிட்ட அப்படின்னா இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் தான் டிசெண்டிங். அப்ப என்ன பண்ணணுமா? 386 இந்த லாஸ்டா எழுதி இருக்கிறத இங்க ஃபர்ஸ்டா எழுதுவ. அடுத்தது 300 இங்க செகண்ட் லாஸ்டா இருக்கிறத இங்க செகண்டா எழுதுவ. ஓகே. தேர்ட் லாஸ்ட தேர்டா எழுதுறோம். ஃபோர்த் லாஸ்ட், அதாவது லாஸ்ட்ல இருந்து வர. கரெக்டா? சோ 374க்கு அப்புறம் இங்க என்ன? 353. அடுத்தது என்னது? 343. ஓகேவா செல்லம்? புரியுதா? சரியாடா கண்ணா?
சோ இப்போ B சப்டிவிஷன் பண்ணிட்டோம், அசெண்டிங் டிசெண்டிங். நீங்க A சப்டிவிஷன் கொஞ்சம் ஈஸி தான், இது வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஈஸியா தான் இருக்கும், இதை நீங்க செய்யலாம். ஓகேவா மேம்? கஷ்டமானது நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களுக்கு என்ன மேம் சேலஞ்சிங் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை செல்லம். இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், அந்த ஒர்க் ஷீட்டை திரும்ப செஞ்சுதான் பார்க்க போறீங்க. ஓகேவா? ஸோ அதனால அப்ப செய்யறப்ப யூ கேன் டூ இட். இல்ல அப்படின்னாலும் மேம் கிட்ட கேட்டீங்கன்னா சம்ஸ் கொடுப்பாங்க, நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, fill in the missing boxes. ஸோ இப்போ என்னது மிஸ்ஸிங் பாக்ஸஸ்னா இங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ நம்பர் லைன். பட் ஃபுல் நம்பர் லைனும் வரையில ஒரு ஸ்பெசிபிக் செக்மெண்ட்ஸ் இருக்கிறது மட்டும் வரைஞ்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து என்ன நம்பர் வரணும்ன்றதை கண்டுபிடிக்கணும். 356 இருக்கு இங்க. என்னடா கண்ணா 356. அப்ப அடுத்தது என்னது, ஒன்ஸ் பிளேஸ் இன்க்ரீஸ் ஆகும், 357. கரெக்டா? அடுத்தது என்னது 358. அடுத்தது என்னது 359. அடுத்தது என்னது 359க்கு அப்புறம் என்னடா கண்ணா வரும், 2 டிஜிட் நம்பர்லாம் படிச்சிருக்கீங்க தானே. 59க்கு அப்புறம் 60. வெரி குட், 360. மேம் எனக்கு 2 டிஜிட்ஸ்லயே எனக்கு ஒழுங்கா வரிசையா சொல்ல தெரியாதுன்னா கண்ணா ஃபர்ஸ்ட் அது சொல்ல தெரியணும். அது சொல்ல தெரியலன்னா நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா நம்பர்ஸ் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நம்பர்ஸ் வந்து பேசிக்கா நம்ம எல்லா நம்பர்ஸையும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா 59, இந்த 9 வர இடத்துல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா +1 ஒன்னே ஒன்னு ஆட் பண்ணு. அப்ப கேரி ஓவர் அடிஷன் பண்ணி என்னது 9 + 1 10. ஸோ 0 எழுதுவோம், 1 இங்க கேரி ஓவர் ஆகும். 1 + 5 6, 3 அப்படியே எழுதிப்போம். சோ 360. சரியாடா தங்கம்? பட் 59க்கு அப்புறம் 16 உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணி எழுதுறது எவ்வளவோ பெஸ்ட், ஈஸி. சரியாடா தங்கம்? சோ அடுத்தது பாருங்க, என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, 398. 398 அப்படின்னா என்னது, அடுத்தது இது 9 மாறும், 399. 399க்கு அப்புறம் என்ன வரும், 99க்கு அப்புறம் ஜெனரலா என்னது 100, தேர்ட் இதுக்கு ஆட் ஆயிடும். கரெக்டா? 3 டிஜிட் நம்பரா மாறிடும். 99க்கு அப்புறம் அது என்னவா மாறும், 100ஆ மாறும். இந்த இடத்துல என்னது 399. அப்ப என்னவா மாறுது 400ஆ மாறும். 399 என்னவாடா கண்ணு மாறும், 300க்கு அப்புறம் என்னது 400ஆ மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னடா சொல்லும், 401. திருப்பி 1 2 3 4ல இருந்து ஆரம்பிப்போம். திருப்பி என்ன சொல்லும், 1 2 3 4 தான். அப்ப 401, 402. அடுத்தது என்ன வரும், 403, 404. அப்படியே போயிட்டு இருக்கும். சரியாடா தங்கம்? புரியுதா? 99க்கு அப்புறம் ஜெனரலா 100 அப்படின்னு மாறும். அப்ப 199 என்னவா மாறும், 200 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் இங்க 100th பிளேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் 10th பிளேஸ்ல உனக்கு 9 வந்துருச்சு அப்படின்னாலே நீ என்ன பண்ணுவ, 100th பிளேஸ்ல அதை தூக்கி கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணிடுற, கன்வெர்ட் பண்ணிடுவ. சரியாடா கண்ணா? சோ அப்ப 299 அப்படின்னா என்ன ஆகும், அது 300. ஏன்னா இங்க 9 சேர்ந்துருச்சு, அது 10th பிளேஸ்க்கு போகும். இது 9 சேர்ந்து அடுத்தது 100th பிளேஸ்க்கு போகும். அப்ப மொத்தமா உனக்கு அது என்னதுடா கண்ணா, 300 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சோ இந்த அடிஷன் கேரி ஓவர்ல பின்னாடி நீங்க படிப்பீங்க. இப்ப கான்செப்ட் சும்மா ஓவராலா ஒரு ஓவர்வியூ மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ கண்ணா. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, சப்டிவிஷன் CDE நீங்க ட்ரை பண்ணலாம் தானே? கரெக்டா? சோ பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். 1231 கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த நம்பர் எழுதிட்டு கூட நீங்க கடைசியா இங்க எழுதலாம். 31 அப்படின்னா என்னடா கண்ணா, 32 அடுத்தது. அப்ப 1232. அடுத்தது என்னது 1233. வெரி குட். உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க 2 டிஜிட் நம்பர்ஸ் 100 வரைக்கும் தரவாயிட்டீங்கனாலே, 100 வரைக்கும் தரவா இருந்தாலே அடுத்தடுத்து வர நம்பர்ஸ்லாம் ஈஸி தாண்டா. ஏன்னா அதே தான் ரிப்பீட் ஆகும். சரியா? சோ பாருங்க, 31 இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், predecessor 30. வெரி குட். 31க்கு முன்னாடி என்னடா 30. அப்ப 1230. கரெக்டா? புரியுதா? வெரி குட். DE ட்ரை பண்றீங்களா? ஏன்னா நான் CA சொன்னேன், பட் நான் செஞ்சுட்டேன். சோ D and D நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா. சரியாடா கண்ணா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கிப் கவுண்டிங் பை ஹண்ட்ரட்ஸ். என்னடா இது வரைக்கும் நீங்க ஸ்கிப் கவுண்டிங் பை 1
2 5 10 எல்லாமே பார்த்திருப்பீங்க கரெக்டா 1 2 5 10 எல்லாமே பார்த்திருப்பீங்க இப்போ ஹண்ட்ரட்ஸை விட பெரிய நம்பர் நீங்க படிச்சிட்டதுனால ஸ்கிப் கவுண்டிங் பை 100 அப்படின்றதையும் பார்க்குறோம் பாருங்க 100 இது ரெண்டு இருந்துச்சுன்னா என்னது 100 பிளஸ் 100 200 then 100 plus 100 plus 100 300 400 500 புரியுதா கண்ணா இதுதான் skip counting by 100 பண்ணலாமா நம்ம பாருங்க 100 200 அடுத்தது என்ன செல்லும் வெரி குட் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும் skip counting by 100ல எப்படி skip counting by tensல டென்ஸ் பிளேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சோ skip counting by 100ல ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும் so 300 400 4 க்கு அப்புறம் என்னது 5 500 600 700 800 900 அதுக்கப்புறம் என்னது 1000 கரெக்ட் கிட்டத்தட்ட ஆனா என்னதுடா செல்லம் நம்ம அதை சொல்றது 1000 அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா 10 என்னது 10 அதுக்கப்புறம் 100க்கு எத்தனை ஜீரோஸ் 2 ஜீரோ கரெக்டா சோ அதுதான் நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கிறோம் 1000 புரியுதாடா கண்ணா சோ அது வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் போலாமாமா பாருங்க இதை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் சோ தட் நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக என்னடா கொடுத்திருக்காங்க அதேதான் skip counting by 100 அப்ப இங்க 100 இருக்கு அடுத்தது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் 200 வெரி குட் இங்க என்னடா சொல்ல வரும் 200 அடுத்தது இது இன்க்ரீஸ் ஆனா 3 ஆகும் சோ 300 3 இன்க்ரீஸ் ஆனா 4 ஆகும் 400 500 600 700 800 900 9 என்னவா தங்கம் மாறும் 10 மாறும் அப்ப 10 100 தான் ஆனா சொல்றது என்னன்னு சொல்லுவோம் 1000 அப்படின்னு படிப்போம் சரியா 10 100 சேர்ந்துட்டா it will become 1000 படிச்சோமா இல்லையா 10 100 அங்க சேர்ந்துருச்சுன்னா அது thousands பிளேஸ்க்கு போயிடும் ஷிஃப்ட் ஆயிடும் சோ அடுத்தது திருப்பி என்னது நம்மளோட இந்த 100 200 தான் வரும் ஆனா என்னது ஒரு 1000 நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வரணும் 1100 1200 அந்த 1000 மறக்கவே கூடாது அந்த கியூப் வந்து அதனுடைய பிளேஸ்ல இருந்துட்டே தான் இருக்கும் 1300 1400 1500 1600 1700 1800 1900 அடுத்தது இங்க என்ன ஆகும் again இந்த 9 வந்து 10 மாறுது அப்ப என்ன ஆகும் thousandsக்கு இன்னொரு 1000 ஆட் ஆயிருது thousands பிளேஸ்ல உனக்கு என்ன ஆகுது செல்லம் இன்னொரு 1000 போயிடும் அப்ப அது என்னது 2000 அப்ப இந்த 9 எங்க மேம் போகும்னா இந்த 9 10 மாறுறப்பதான் உனக்கு அங்க இன்னொன்னு கேரி ஓவர் ஆயிடுது thousands பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுது சரியா செல்லம் இங்க 900s இருக்கு அப்படின்னா 1 2 இந்த மாதிரி 9 ஸ்கொயர்ஸ் 900s இருக்குன்னா இது 10 ஸ்கொயர்ஸா மாறுறப்ப அந்த 10 ஸ்கொயர்ஸுமே தூக்கி அப்படியே thousands பிளேஸ்க்கு மாத்திடுற ஒரு கியூபா சரியாட தங்கம் அந்த 10 ஸ்கொயர்ஸையும் நீ என்ன பண்ற அப்படியே ஒரு thousandsஆ நீங்க ஒரு கியூபா அடுத்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுறீங்க அப்ப 100s பிளேஸ்ல இருக்கிற அத்தனை ஸ்கொயருமே உனக்கு என்ன ஆகுது அந்த 10 ஸ்கொயர்ஸுமே அப்படியே கியூபா மாறிடுறதுனால 100s பிளேஸ்ல எதுவுமே இருக்காது ஜீரோ அதனாலதான் அது 2000 சரியாட தங்கம் இல்ல மேம் எனக்கு இந்த கன்வர்ஷன் புரியல லேட்டரா நீங்க அந்த பிக்சர் வச்சு ரெப்ரசென்ட் பண்றப்ப நான் புரிஞ்சுக்கிறேன்னா இங்க ஒரு ட்ரிக் பாத்துக்கோடா 19 அப்படின்னு இருக்காடா 00ன்றது ஹண்ட்ரட்ஸ்க்காக ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 100ன்றதுனால 2 ஜீரோ இருக்கும் ஹண்ட்ரட்ஸோட நம்பர்ல அப்ப அதை தவிர ரிமைனிங் இங்க என்ன நம்பர் இருக்கு 19 அப்படின்னு இருக்கா 19க்கு அடுத்தது என்னடா கண்ணு வரும் 20 வெரி குட் அந்த 20 தான் நீங்க எழுதுற 2 ஜீரோ எப்போதும் போல அந்த ஹண்ட்ரட்ஸ் அப்படின்றதுனால 19க்கு அடுத்த நம்பர் என்ன 20 20க்கு அடுத்த நம்பர் என்ன 21 சோ அதுதான் நம்ம பாக்குறோம் ஓகேவா சோ அத நம்பரா சொல்றப்ப 2000 2000ல இருந்து என்ன ஆகும் thousands பிளேஸ்ல உனக்கு 2 கியூப் இருந்துட்டே இருக்கும் 2000s அங்க சேர்ந்துருச்சு 2000 rupees உங்ககிட்ட சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பி டெய்லி 100 திருப்பி ஸ்டார்ட் பண்ற அப்ப என்னது 2100 2200 2300 2400 புரியுதாடா கண்ணா இது கண்டினியூ ஆச்சு அப்படினாலும் நீங்க என்ன பண்ணலாம் 2000 1 செகண்ட் சோ
கண்டினியூ ஆச்சுனாலும் நீங்க என்ன பண்ணலாம் 2500 உங்ககிட்ட 2000 ரூபீஸ் சேர்ந்துருச்சு. ஸோ 2600 அடுத்தது 2700 2800 2900. இப்ப அடுத்த நாள் உங்களுக்கு இன்னொரு 100 ரூபீஸ் சேரப்ப 900 கூட இன்னொரு 100 சேர்ந்தா என்னடா ஆகும்? அது 1000 மாறிடும். கரெக்டா இல்லையா? 900க்கு அப்புறம் இன்னொரு 100 சேர்றப்ப என்னது? அங்க 10 hundreds இருக்கிறதா அர்த்தம். கரெக்டா சொல்லும். 10 hundreds இருக்குது அப்படின்னா என்ன ஆயிடும்? அது இந்த இது அப்படியே இன்னொரு 1000 ரூபீஸா நீங்க மாத்தி வச்சுக்கிறீங்க. இப்போ உங்க மம்மி வந்து டெய்லி உங்களுக்கு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, இந்த 2900 ரூபீஸ் உங்க கையில இருக்குது. 2900 ரூபீஸ்க்கு அப்புறம் அடுத்த நாள் உங்களுக்கு இன்னும் ஒரு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிடுறீங்க? அந்த 900 ரூபீஸோட இந்த 100 ரூபீஸும் வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? 10 100 ரூபி நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். 10 100 ரூபி நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அதான அர்த்தம் செல்லம். 2900க்கு அப்புறம் இன்னொரு 100 ரூபீஸ் உங்களுக்கு வரப்ப 10 100 ரூபி நோட்ஸ் இருக்கும். அப்ப உங்க மம்மி கிட்ட நீங்க என்ன பண்ணலாம்? 10 100 ரூபி நோட்டை கொடுத்து ஒரு 1000 ரூபி நோட் வாங்கிக்கலாம். கரெக்டா இல்லையா? 10 சேர்ந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த கன்வர்ஷனுக்கு அது ரெடின்னு அர்த்தம். 10 சேர்ந்துட்டுச்சு அப்படின்னாலே அது என்னது? நெக்ஸ்ட் கன்வர்ஷனுக்கு ரெடி. அப்ப 10 100 ரூபி நோட் எனக்கு இங்க சேர்ந்துருச்சுன்னு உடனே 2900 அப்படின்றது என்ன ஆகும்? ஆல்ரெடி என்கிட்ட 2000 ரூபீஸ் இருக்கு. இப்போ இந்த 10 hundreds நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு 1000 மாத்திக்கிறேன். அப்ப 2000 plus 1000 3000. சரியாடாமா? 2900ன்றது என்னவா மாறும்? 3000 மாறும். இல்ல எனக்கு இது இன்னமும் புரியல மேம் அப்படின்னாலும் இங்க 29 இருக்கு. 29 இன்க்ரீஸ் ஆச்சு 1 அப்படின்னா 30. அப்ப 30 பக்கத்துல 2 0 இருக்கிற நம்பர்னா இது என்னது? thousands நம்பர். அப்ப நான் அதை படிக்கிறப்ப எப்படி படிப்பேன்? 3000 படிப்பேன். ஓகேவாடா தங்கம்? புரியுதா? அவ்வளவுதான் ஸ்கிப் கவுண்டிங் பை 100. சோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமாடா? கவுண்ட் ஆன் அண்ட் பேக். கவுண்ட் ஆன் அப்படின்னா ஃபார்வர்ட் ரா தங்கம். கவுண்ட் பேக் அப்படின்னா ரிவர்ஸ் கவுண்டிங், பேக்வர்ட் கவுண்டிங். சரியாடா தங்கம்? பை ஹண்ட்ரட்ஸ் அப்படின்ட்டாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 700 600. அப்ப இது கவுண்ட் பேக். இங்கே கொடுத்திருக்காங்க பாரு. சோ 7 6 அடுத்தது என்னது? 5. வெரி குட். 500. அதுக்கு அடுத்தது என்னது? டிக்ரீஸ் ஆகணும். பேக்வர்ட் கவுண்டிங். 7 6 5 4. வெரி குட். சோ 400. சரியாடா தங்கம்? அடுத்தது பாருங்க, இதுவும் கவுண்ட் பேக் தான். சோ இங்க பாருங்க ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னா அந்த 2 0 வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அடுத்தது 13 இங்க இருக்கு. இங்க 12 அப்படின்னு இருக்கு. 13 12க்கு அப்புறம் என்னது? 11. அடுத்தது 10. கரெக்டா? சோ அப்ப இங்க 2 0 எழுதிக்கோங்க, இங்கேயும் 2 0 எழுதிக்கோங்க. சோ இங்க என்ன நம்பர்? 1100. அடுத்தது 1000. மேம் என்ன மேம் சிம்பிளா முடிச்சிட்டீங்க, இது என்ன கான்செப்ட் புரிஞ்சே இல்லையே அப்படின்னா ஒன்னும் இல்ல செல்லோ, அது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. 13 அப்படின்னா ஒன்னு ரெடியூஸ் ஆச்சுன்னா 12, அடுத்தது ரெடியூஸ் ஆச்சுன்னா 11, அடுத்தது ரெடியூஸ் ஆச்சுன்னா 10. ஹண்ட்ரட்ஸா பண்றதுனால இந்த 2 0 அப்படியே தான் இருக்கும். இல்ல மேம் எனக்கு நல்லா தெரியும்ன்றவங்க நீங்க என்ன பண்ணுங்க? 1300 1200. அப்ப 1100. அந்த 100 ரெடியூஸ் ஆச்சுன்னா வெறும் 1000 தான் அந்த இடத்துல. சரியாடா கண்ணா? சோ அடுத்தது பாருங்க, இது கவுண்ட் ஃபார்வர்ட். ஃபார்வர்ட்னா என்னது? 1700 1800. அடுத்தது என்ன வரும்? 1900. வெரி குட். 7 8 9. சோ 1900 அப்படின்ட்டு அது என்னவா அடுத்தது மாறும்? 2000. இப்பதான் பார்த்தோம் அந்த டெஃபினிஷன் என்ன எக்ஸ்பிளனேஷன்ன்றத ப்ரீவியஸா அந்த பலூன் இதுல தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? சோ 1900க்கு அப்புறம் அப்ப இங்க 900 rupees நோட் இருக்குதுன்னு அர்த்தம். 900 rupees நோட் இருக்கு. இன்னும் ஒரு 100 வந்து ஆட் ஆகுறப்ப, அடுத்தது ஒரு 100 வந்து ஆட் ஆகுறப்ப என்கிட்ட 10 rupees நோட்டா மாறிடும். 10 rupees நோட் சேர்ந்துருச்சுனாலே அது 1000 கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இங்க 1000 அப்படின்றது எனக்கு 2000 அப்படின்னு மாறிடும். இந்த 100 rupees நோட்டெல்லாம் காணோம். ஏன் காணாம போகுது? 100 rupees நோட்டை தான் நான் 1000 மாத்தி இங்கே வச்சிருக்கிறேன். சரியாடா கண்ணா? புரியுதாடா? இல்ல அப்படின்னாலும் 17 18 19
20 அப்படியும் நீங்க எழுதலாம். சரியாமா? ரெண்டுமே சொல்லி கொடுத்துருக்கிறேன். புரியல அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி அந்த பலூன் சம் பார்த்துட்டு நீங்க இங்க வாங்க. சரியாடா கண்ணா? சோ பாருங்க, 4th and 5th சம்ம நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஓகேவாடாமா? ஸோ ஈஸியாக தானே இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எல்லாமே சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப நேரம் இருந்திருக்கும், பட் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் படிக்கிறீங்க. ஓகேவா? பட் ஸ்கிப் கவுண்ட் ஆஃப் 100, இந்த நம்பருக்கு முன்னாடி என்ன, இந்த நம்பருக்கு பின்னாடி என்ன, எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர், எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத தெரியுதா, டிசெண்டிங் ஆர்டரில் எழுத தெரியுதா, புரியுதா தங்கம்? ஒரு 4 டிஜிட் நம்பரை என்னால் ஃபார்ம் பண்ண முடியுதா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இங்கே படிக்கிற கான்செப்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சரியாடா செல்லம்? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஷீட் 12ஓட பேஜ் நம்பர் 2 கம்ப்ளீட்டட். ஓகே கண்ணா? ஸோ இப்போ நான் ஆஸ் யூஷுவல் ஷீட் 12 வந்து பிளேஸ் பண்ணுறேன் வித்தவுட் ரைட்டிங் தி ஆன்சர்ஸ். அதாவது அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். பாருடா, ஷீட் 12 பேஜ் 2 இது. ஷீட் 12ஓட பேஜ் 2 இது. ஷீட் 12 பேஜ் 1 வந்து இப்போ பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவாடா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? ஓகே. ஸோ இதுதான் இந்த 2 பேஜ் ஷீட் 12. ஸோ பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த ஒர்க் ஷீட்டை பார்க்காம திரும்ப செய்ய ட்ரை பண்ணுங்கடா கண்ணா.